ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பெரும்பாலும் நம்ம முருகப்பெருமானை வழிபடுவோம், துர்க்கை அம்மனை வழிபடுவோம். நாளைக்கு இவங்க ரெண்டு பேரையுமே நம்மளுடைய கடன் தீர எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் கடன் வாங்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்திற்காக அவசர தேவைக்காக கடன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு செஞ்சிட்டிங்கன்னா, அந்த கடனை சனிக்கிழமை அன்றைக்கி வாங்காதீங்க, செவ்வாய்க்கிழமை வாங்காதீங்க. செவ்வாய்க்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் வாங்கின கடன் பெருகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் கொடுக்க முடியாத அளவுக்கு அது பெருகிக்கிட்டே போகும். அதனால் கூடுமான வரைக்கும் அந்த 2 கிழமையில் மட்டும் கடனை வாங்காதீங்க. கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா செவ்வாய் ஓரையில் அந்த கடனை திருப்பி கொடுங்க. சரி, நேரமும் காலமும் சூழ்நிலையும் உங்களை கடனாளியாக மாற்றிடுச்சு, என்ன செய்கிறது? கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டீங்க, அதிலிருந்து விடுபடணும். அதே சமயம் பெரிய அளவில் அந்த பரிகாரம் இருக்கக்கூடாது, நாம் செய்கிற அளவில் தான் இருக்கணும். இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த வழிபாட்டை செஞ்சு வருபவர்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரத்துக்கு ஒரு வழியாக அந்த துர்க்கை அம்மன் காண்பிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இந்த வழிபாடு செய்யறதுக்கு முதல்ல மல்லிப்பூ வாங்கிக்கணுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் தான் அந்த மல்லிப்பூவை வாங்கணும், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு துர்க்கை அம்மனையும் குலதெய்வத்தையும் மனசார நினச்சிக்கோங்க. ஒரு சின்ன தட்டில் வாங்கி மல்லிப்பூவை கொட்டி பரப்பிடுங்க. உதிரி பூவாகவே நீங்கள் வாங்கிக்கலாங்க. மல்லிகை பூவுக்கு நடுவில் மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க. அந்த தட்டுக்கு நடுவை ஒரு விரலி மஞ்சள் வச்சுட்டு அதுக்கு குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அந்த விரலி மஞ்சளுக்கு பக்கத்தில் ஒரு மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க. அந்த விளக்கு நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண விளக்காக கூட இருக்கலாம், புதுசாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. அதை சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுருங்க. இந்த தட்டை பூஜை அறையில் வச்சுருங்க. ஏதாவது ஒரு அம்மன் படத்துக்கு முன்னாடி இந்த விளக்கை வச்சுருங்க. துர்க்கை அம்மன் படம் ஃபோட்டோ இருந்ததுன்னா அது முன்னாடி வைங்க. அப்படி இல்லைன்னா எந்த அம்மன் இருக்காங்களோ, வராகி அம்மன் இருந்தாங்களோ அவங்க முன்னாடி கூட நீங்கள் இந்த தீபத்தை வச்சுருங்க. இந்த தீபத்தை வச்சுட்டு உங்கள் கடன் சுமை குறையணும் அப்படின்னு மனமுருகி வேண்டுதல் வைங்க. எத்தனை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கணக்கெல்லாம் வைக்க வேணாங்க. தொடர்ந்து எல்லா செவ்வாய்க்கிழமையும் இந்த வழிபாட்டை துர்க்கை அம்மனை நினச்சி வீட்லேயே செய்யுங்க. முதல் வாரம் பயன்படுத்தின அந்த ஒரே விரலி மஞ்சளை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம். மஞ்சள் கொஞ்சம் பழசான மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மஞ்சளை செடி கொடிகளுக்கு கீழே போட்டுட்டு புது மஞ்சளை மாற்றினங்க. செவ்வாய்க்கிழமை ஆனால் ஒரு 20 ரூபாய் கொடுத்து மல்லிகைப்பூ வாங்குகிற பழக்கத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் மல்லிகைப்பூ வாங்கி இந்த வழிபாட்டை தொடருங்க. கடன் தீர வேண்டும் அப்படின்னு துர்க்கை அம்மனை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயமாக கடன் சுமை குறையுங்க. வாங்கிய கடனை திருப்பி தர நல்ல காலம் பிறந்திடும். எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா அதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. கடன் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்ட்டு வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். அது 90% கடன் வாங்கி தாங்க நம்ம பொழப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அவசர தேவைக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம கடன் வாங்குகிறோம். அந்த கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது நம்ம மனசு வலிக்கும் பாருங்கள். அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் வேங்கை மைந்தன் அப்படின்னு சொல்லி. அதாவது கடன் வாங்கிட்டோம்னா அதனோட மனநிலைமை நம்ம கொடுக்குற வரைக்குமே நம்மளுக்கு நல்ல மனநிலைமை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகனை ஒரு முறை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அந்த திருச்செந்தூர் கடலில் நீராடிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டி திருச்செந்தூர் முருகனை 11 முறை வலம் கடன் அடைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கலாங்க. திருச்செந்தூர் போக முடியாதவங்க, ரொம்ப தூரத்தில் இருக்குது, நம்மளால் போய் திருச்செந்தூர் முருகனை வழிபட முடியாது அப்படின்றவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு போய் 11 முறை முருகப்பெருமானை வலம் கடன் கரைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. முடிஞ்சால் 2 நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மன் வழிபாட்டை வீட்டில் செய்கிறோம். அதாவது மல்லிகை பூ வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம். அதோட பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகரையும் வழிபாடு செய்கிறோம். உங்களுக்கு துர்க்கை அம்மன் கோயில் இருந்தால் துர்க்கை அம்மனையும் போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. வீட்டில் இந்த வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் முருகர் கோயிலுக்கும் துர்க்கை அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு கோயிலில் வலம் உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க.
இந்த வழிபாடு நிச்சயம் உங்களை வந்து காப்பாற்றுங்க. பண பிரச்சனையிலிருந்து வெளிவர இதைவிட சிறந்த பரிகாரம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி நல்ல பலனை அடையலாங்க. உங்களுக்கு ஒரு துளி சந்தேகம் இருந்தாலும் இந்த வழிபாட்டை செய்யாதுங்க. ஏன்னா சந்தேகத்தோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டு முறை உங்களுக்கு வந்து பலனை தராதுங்க. அதனால் முழு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டுமே இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி நல்ல பலனை அடையுங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.